ஹலோ கைஸ். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சத்யா லைஃப் ஸ்டைல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, காலங்கத்தால் நான் வந்துட்டு டீ போடலான்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே வந்தேன்னா வந்து பார்த்தோன்னே எனக்கு செம்ம சரியான சாக்கு. என்னடி சொல்கிற? நீ என்ன சொல்கிற? என்னடி சொல்கிற? ஸோ அப்படி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உள்ளே இருந்த பாத்திரத்தை எதுவுமே காணுங்க. மனுஷனுக்கு கஷ்டம் நஷ்டம் வரலாம் ஜகஜம். இத போய் பெருசா நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு அப்பதான் என்னமோ முக்கியமான விஷயம் சொல்ல போறீங்க. சத்தியம் வாங்கினே அது என்ன எல்லாமே நீட்டாக கழுவி வச்சிருந்துச்சு. அப்புறம் சாதம் கூட உடைச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க போல. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. நான் வந்துட்டு நேற்று வந்துட்டு எதர்ச்சியாக வந்துட்டு சொல்லிட்டு இருந்தேன், உடம்பு சரியில்லைனாலும் நான் தான் பண்ணணும், உடம்பு நல்லா இருந்தாலும் நான் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா நேற்று வந்துட்டு ஈவினிங் போல் வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சா, அதை வந்து சரி துவைச்சி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து துவைச்சிட்டு இருந்தேன். எல்லாம் தண்ணியிலே அதுவும் ரொம்ப நேரம் இருந்ததுனால எனக்கு வந்துட்டு ஃபீவர் வந்துட்டு ரொம்ப இன்னும் அதிகமாகிடுச்சு. அதனால் ரொம்ப உடம்பு சரியாக போச்சு. இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்கள் தொண்டைக்கிட்ட ரொம்ப வலி எடுத்துக்கிச்சு, என்னன்னே தெரியல. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஊசி போட்டுட்டு வந்துட்டோம். ஸோ அதனால் வந்துட்டு அப்போ சொல்லிகிட்டு இருந்தேன்ல, அதனால தான் வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்துட்டு எல்லா வேலையுமே செஞ்சு வச்சுட்டாங்க. பேச ஆரம்பிச்சா முடிவே இருக்காது. புரிஞ்சவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, புரியாதவங்களுக்கு சொல்லி பிரயோஜனமும் இல்லை. காலப்போக்கிலே அனுபவங்கள் ஏற்பட அவங்கவுங்களுக்கே புரியும். ஸோ வாங்க உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க கைஸ். எல்லாமே வந்துட்டு க்ளீனாக இருக்குது. சாதம் வந்துட்டு வடித்து வச்சுட்டாங்க. ஒயிட் ரைஸ் மட்டும், ஏன்னா கஞ்சி காய்ச்சி குடிக்கணும்னு சொல்லிவிட்டு அதனால் ஒயிட் ரைஸ் மட்டும் வடித்து வச்சுட்டு போயிட்டாங்க. டீ போடலான்னு சொல்லிட்டு நான் வந்து பால் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சாதம் வந்துட்டு அது சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. அதனால் வந்துட்டு நான் வந்து இன்னும் கொஞ்சம் கஞ்சி ஊற்றி நல்லா குழையிட்டோன்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். வந்துட்டுருக்கு பாருங்க, எல்லாம் நீட் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. பார்த்தீங்களா? ஊரை தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்ட கண்மணி கண்மணி ஏது எவ்வளோ அழகாக வந்துட்டு க்ளீனாக எல்லாமே வந்துட்டு கழுவி வச்சுட்டு போயிட்டாங்க. பார்த்தீங்களா? என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு இதான் ஃபர்ஸ்ட் டைமு. ஸோ ரொம்ப பெரிய ஷாக் தான். வாவ், చిరునవ్వు నీ నడక వావ్ నైస్. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க உங்களோட ஹஸ்பண்டும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஸோ ஒர்க் பண்ணி கொடுப்பாங்களான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம், ரொம்பவே இது சர்ப்ரைஸாக இருந்துச்சு. இந்த உலகத்துல எதை எடுத்தாலும் ஒன்றை விட ஒன்று பெட்டரா தான் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.